மாஸ் தமிழ் நம்ம சேனலில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி சீரியல் தேடி வால் பண்ணி போட்டிருப்போம். இப்போ நான் சீரியல் லெவல் 10 9 பண்ணும்போது வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அதை சாரி நான் மறந்துட்டேன். எனக்கு டெஸ்ட் இருந்ததுனால இதை படிச்சுக்கிட்டு நான் இதையும் பண்ணிட்டேன். ஸோ சாரி. இப்போ நம்ம புளி தேடி வால் பண்ணுறதுக்காக காசு சேர்த்து வச்சுன்னு இருக்கோம். அதையும் பண்ணும்போது நம்ம அதையும் வீடியோவாக போடுவோம். இப்போ நம்ம முகேஷும் கூட வந்துட்டார். திரும்ப நம்ம முகேஷை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஹாய் சொல்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இத்தனை நாள் எங்கே போயிருந்தோம்? ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டான் பண்ண கடுப்பு இருக்கு. அப்போ பார்த்தாலும் ஃபோனை போடணும். அதனால தான் வீடியோ ஒரு சில வாட்டிகள்லாம் கட் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு சரியாக வரதில்லை. ஸோ சாரி. ஃபோன் போடாத ஒரு நிமிஷம் தான் அது கூட என்னால் வீடியோ போட முடியும். அது கூட நான் நெட் ஆன் பண்ணிட்டு நம்பர் கண்டுபிடிச்சி போட்டுடுறான். வந்த உடனே புள்ளி தேடி வாழ்வோம். நம்ம அதை பற்றி தான் பேசினே இருந்தோம். அதுக்குள்ளேயே புள்ளி தேடி வாழ்வை பண்ணி விட்டானுங்க. போட்டு காட்டுன்னு சொல்லாதடா. நீயும் புளி தேடி வாழ்த்தானே. இவன் சேனல் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சொல்லிடப்பா சேனல் சும்மா காலேஜ் முகேஷ் கப்பது கதை. என்னோட சேனல் நேம் என்னன்னா தமிழ் கேமிங். பாட்டு போடுவீங்க. டே அது ரெக்கார்டிங் ஆன்ல இருக்குதுன்னு தெரியாம பாட்டு வெறுப்பேத்தாத. இவன் வெறுப்பேற்றதுக்காகவே நம்மளை இந்த மாதிரி வெறுப்பேற்றி சொல்றாங்க. முடியாது. கலாய் கதுரா. அவர் மட்டும்தான் பண்ண முடியாது. நீங்க எவனும் பண்ண மாட்டீங்களாடா? இல்லை உங்களுக்கெல்லாம் பண்ணணும்னு ஒரு நினைவு இருக்காடா? அது கூட ஏதோ பண்ணிட்ட மாதிரி இருக்கு. அவரு கூட நான் தப்பா சொல்லக்கூடாது. அவரும் நல்லவர் தானே. அவருக்கும் மனசு கஷ்டப்படும்ல. அதனால அவரு சொன்ன மாதிரியே நம்ம பண்ணுவோம். இப்போ காசு சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு யூடியூபர் தான். அவர் வந்து சேனலே அவ்வளோவா போடல. ஒரு வீடியோ கூட போடாமல் வச்சிருக்காரு. நீங்கள் புளி தேடி பண்ணிட்டு அவரோட கமெண்ட் அவரோட சேனல் வந்து நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, நாங்கள் சொன்னதை செய்வோம். சொன்னது தான் பண்ணுவோம். நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்வோம். விஷயம் மறக்காம ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த ஒரு ஃபாலோக்காக நாங்கள் எவ்வளோ வீடியோஸ் போடுறோம். ஓகே, இவனை நம்ம பார்த்துப்போம். வாங்க ஒரு காண்டை போட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்து உடனே ஐஸ் பண்ணுமா? ஐஸ் முடியாது சார். தப்பா சொல்லு. இதுக்காகவே என்னை எல்லாம் மன்னிச்சுக்கோங்கோ. நம்ம சேனலில் நிறைய பேர் பிடிக்கல போல. ஒருத்தனுக்கும் பிடிக்கல. முடிக்கலன்னு நான் சொல்ல வரல. முடிச்சிருக்கேன் நான் பிடிக்கல. கேட்கும்டா. ஸோ நம்ம சேனல் லாஸ்ட்டாவா? அது ஒரு வாரம் ஆகிட்டுருக்கோம். ஒரு 2 வாரம் மாதம் ஆகிட்டுருக்கோம். அது எத்தனை மாதம் எத்தனை வாரம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் எதுக்கு இந்த பாய்சன் போட்டேன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது தலைவலி இருக்கும். அது ரெக்கார்டிங் ஆன்ல இருக்குது. மறந்துட்டு போட்டேன். ஸோ நம்மளுக்கு அது வந்து ஸ்டாச்சுக்கெல்லாம் நானே தான். ஏன்னா ஸ்டாச்சு போட்டப்ப இது கொடுத்தேன். வெறுப்பேற்றுறாங்க. வெறுப்பேற்றுறதுக்காக ஒரே ஒரு பாய்சன் போட்டு முடிச்சு விடலாம்.
ஐயோ ஆமாம் கைஸ் வாயை வச்சா அதே மாதிரி நடக்குது கைஸ். இது சின்ன வீடியோ தான். ஸோ இதில் வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம். நம்ம புள்ளி தேடி ஹோல்ட் பண்ணுறதுக்காக கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி காட்டுறோம். இது எங்களோட ப்ராமிஸ். அதுக்குள்ள ப்ளூ பெட்டி தாண்டி போயிட்டுக்கிறேன். நான் தாண்டேன், அந்த டைமண்டே எடுக்க போகிறேன். அந்த டைமண்டை எவனாவது லைக் பண்ணுங்களாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுறேங்க. 30 ஃபாலோவர்ஸ் அடிப்போமோ மாட்டோமா நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, இன்னும் 4 பேர் பண்ணால் 30 ஃபாலோவர்ஸ் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இதோட வேணாண்டா. ஸோ நம்ம ஆரோக்கியம் விளையாடலாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். இந்த எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் 8வது தத்து முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தேன் என்னடா பண்ண போகிறேன் பிரதீப்பு. அதுக்காகவே நான் சொல்லியிருந்தேன் இது 8வது தத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிராணி அந்தமாரி கமெண்ட்ல சொல்கிற கேம்ஸே நம்ம போடலான்னு முடிவெடுத்துருந்தோம்னு சொல்லியிருக்கேன். அதனால அது பேசி வீடியோ லென்த்தாக சாரி இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். பாய்.